ஒரு வழியா சேரன் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச இந்திய வச்சும் சந்தாவோட ஃபோட்டோ வச்சுமே அவங்களோட வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டு வாசல்ல போய் இறங்கின உடனேயே அவங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா சந்தாவை துப்பாக்கி முனையோட மிரட்டி கூட்டிட்டு போனவங்க அந்த வீட்டு வாசல்ல தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சேரனையும் சோழனையும் அவங்க கூட வந்திருக்க பொண்ணையுமே பார்த்துட்டு நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு உடனடியாக இங்கே எதுக்காகடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே பேசி அவங்கள அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே சோழனும் அவங்கள தடுத்து நிறுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க 3 பேருக்கும் செம்ம சண்டை. ஆனால் இப்படி நம்ம ஊருக்கார பையனை யாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரே கூடுற அளவுக்கு வந்துடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கனால மாடியில் சோகமாக நின்றுக்கிட்டு இருக்க சந்தாவுக்கும் இந்த வாய்ஸ் கேட்டுருது. அதனால அவங்க உடனே எட்டி பார்த்தா அங்கே சேர நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஷாக்கிங் கூட உடனடியாக கீழே ஓடி வந்து எல்லார் முன்னாடியும் அவங்கள அடிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக உள்ளேருந்து வந்து அவங்களோட அப்பாவும் இது எங்களோட குடும்ப விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு அவங்கள கூப்பிட்றாங்க. அதே நேரத்தில் சந்தாவை ஒரு முறைச்சி அவங்கள உள்ளே அனுப்பி விடுறாங்க. சந்தாவும் சேரனை ஏக்கத்தோடு பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் உள்ளே போய் 3 பேர் உட்காந்ததுக்கப்புறமா நிலா அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையோடு பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாதே, அதனால் அவங்க தயக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மாறா சந்தாவோட அப்பாவோ தமிழில் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோழன் உடனே உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்க அதுக்கு அவங்களும் ஆமாம், நான் என்னோட இளமை காலத்துலலாம் அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். ஆனால் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு சேரணும் இல்லை சந்தாவும் நானும் காதலிக்கிறோம், அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவள் தான் சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணுறானா, நீங்களும் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக தாலி கட்டுற லெவலுக்கு போயிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை மட்டும் நான் எங்களோட ஊர்கிட்ட சொன்னேன், அவளை தான் உங்கள் 3 பேரையும் இங்கேயே கொன்று போட்டுருவாங்க. நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. சந்தாவுக்கு நான் வேற ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அங்கே போனால் சந்தா சந்தோஷமாக இருப்பா, மாப்பிள்ளை பணக்காரன் அப்படின்னு சொல்ல உடனே சேரணும் இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை பணக்காரனாக இருக்கானான்னு மட்டும் பார்க்குறீங்களே, அவங்கள சந்தாவுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க அதுக்கு இவங்களும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்ன, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இங்கே வராதிங்கன்னு கேட்க நிலா உடனே தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே காதலிக்கிறாங்க, நாங்களும் உங்களோட குடும்பத்துக்கிட்ட பேசலாம் தான் நினச்சோம், ஆனால் நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டீங்கன்றதுக்காக தான் கல்யாணத்துக்காக அவசரமாக முடிவு பண்ணோம். ஏன்னா உங்கள் ஊர்லேருந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆளுங்க வந்துட்டாங்க, எங்களுக்கும் அந்த நிலைமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல அதுக்கு அவங்களோட அப்பாவும் எங்களுக்கு ஏற்கனவே சந்தாவோட நடவடிக்கை மேலே சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் அவளுக்கு நான் கல்யாணத்தையே முடிவு பண்ணேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் அந்த விஷயம் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதனால் இதுக்கு மேலேயும் நாங்கள் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணோம். நீங்கள் பண்ணதை விட நாங்கள் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, என் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா அதையும் விடுங்க. நீங்கள் சந்தாவை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சந்தாவுக்காக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட சொத்து பற்றி ஏதாவது இருக்கா, பணம் நகை ஏதாவது இருக்கான்னு கேட்க அதுக்கு சேரணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் இப்போ உங்களுக்கு இதுதான் பிரச்சனைனா எங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல, சரி விடுங்க, ஒரு 6 மாதம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, 25 லட்ச ரூபா ரொக்கத்தையும் 30 பவுன் நகையையும் வச்சு நாங்கள் இன்னும் 6 மாதத்தில் சந்தாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், உங்களுக்கு இதில் ஓகேவான்னு கேட்க இதை கேட்டுட்டு சேரணும் நிலாவும் ஷாக்கிங்கோட சோழனை பார்த்தா. ஆனால் இந்த பக்கமும் இது வரைக்கும் சந்தாவோட அப்பா கல்யாண விஷயத்தை பற்றி இப்படி கொடுத்து பேசாதவங்க இப்போ பணம் நகைன்றதை கேட்ட உடனேயே அப்படியா உங்களால் இது எல்லாத்தையுமே போட முடியுமா, என்ன இவன் உண்மையாக தான் சொல்கிறானான்னு கேட்க சேரனும் அவங்களோட அப்பாவோட குரலில் இருக்க மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் எங்களால் முடியும்னு சொல்லிடுறாங்க. நிலாவும் சரி இப்போதைக்கு சொல்லி வைப்போன்னு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்குமே கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யுது. அப்போது 3 பேர் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு சந்தாவோட அப்பாவோ தன்னோட மனசை மாற்றிக்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் முழுசாக அவங்கக்கிட்ட சொல்லாமல் இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருந்தால் எனக்கும் சம்மதம் தான், என்ன என்னோட பொண்ணு வசதியான இடத்துக்கு போகணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன், ஒருவேளை உங்களால் அந்த வசதியை கொடுக்க முடியும்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு 6 மாதம்தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் சொன்னபடி நீங்கள் வரதட்சணைலாம் எடுத்துகிட்டு வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணுங்கள், அப்படி உங்களால் முடியலன்னா நான் கண்டிப்பாக ஏற்கனவே அவளுக்கு நிச்சயம் பண்ணி இடத்துல தான் அவளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி முடிப்பேன், இதில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சோழன் அதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கான ஏற்பாடை மட்டும் பண்ணுங்கள், மற்ற விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம், அதே மாதிரி கல்யாணம் எந்த முறைப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம இப்போவே பேசி முடிவு பண்ணிக்கலான்னு அவங்க அட்வான்ஸ் லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க சந்தாவும் ஒன்றுமே புரியாமல் சேரனை பார்த்து சைகை மூலியமாக பதட்டத்தோடு பேச
ஆனால் சேரனும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, சந்தா கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிட்டுமான்னு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சந்தாவை தனியாக பார்த்து பேச, சந்தாவும் சேரனை கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்க, சேரனும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தா, உங்களால் இவ்வளோ பணத்தையும் நகையையும் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? ஒருவேளை நீங்கள் சொன்ன வாக்கை மட்டும் காப்பாற்றலைன்னா எங்கள் அப்பாவோட கோவத்தை தாங்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க சேரன், அதுக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன், உன்னை தனியாக விட்டுட்டு போயிட மாட்டேன், ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்குள்ளேயே நிலாவும் சொல்லணும் சந்தாவோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசியும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்ததுக்கப்புறமா சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சேரனுக்கோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் போகும்போது சோழன் கிட்ட, நீ அப்படி என்னடா பேசின, அவங்க என்கிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசுகிறாங்கன்னு கேட்க, உடனே சோழனும் ஒன்றும் இல்லை, அவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது அவங்க பணத்தை ஆசைப்படிச்சவங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, அதனால தான் கல்யாணத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கிராண்டாக பண்ணுறதை பற்றி அவங்கக்கிட்ட பேசினா அவ்வளோதான், அவங்களும் அப்படியே விழுந்துட்டாங்க. உடனே நிலாவும், சோழன் எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த ரொக்கத்தையும் அந்த நகையையும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாங்க, முதல்ல இப்போது சந்தாவோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்படி ஈஸியாக சொல்லிட முடியாது, நம்ம பணத்தையும் நகையையும் கொடுத்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் நம்மக்கிட்ட 1 பவுன் நகை கூட வாங்குறதுக்கு காசு கிடையாது, இப்போ 30 பவுன் நகையையும் 25 லட்ச ரூபாய் பணத்தையும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்னு கேட்க, சோழன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்போம், அதான் இன்னும் 6 மாதம் டைம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஃப்ளைட்லேயே மறுபடியுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நைட்டு சமையல் கூட வானதி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட பல்லவனும், அப்பா சாமி ஆளையே விட்டுருங்க, டே பாண்டி நீயே சொல்கிறியா இல்லைன்னா நானே சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு வானதியும், என்ன பல்லவா என்ன, நான் செஞ்ச சாப்பாடு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இன்னும் வேணும்னு கேட்க போறியான்னு கேட்க, அதுக்கு பல்லவனும், இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, இங்கே பாருங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, ஆனால் இதுக்கு மேலேயும் சமைக்கிறேன் அது இதுன்னு எங்களை கொடுமைப்படுத்தாதீங்க அண்ணன், எனக்கு வெளியே போய் சாப்பாடு நீ வாங்கி தரியா இல்லை நானே போய் வாங்கட்டுமான்னு கேட்க, அதுக்கு பாண்டியும், இல்லை இல்லை வா 2 பேரும் வெளியவே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், வானதி நீயும் வா, ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, நம்ம 3 பேரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு கேட்க, அதுக்கு வானதியும், நான் சமைக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன வெளியே போய் சாப்பிட்றீங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்க, ஆனால் பாண்டியும் இந்த தடவை ஸ்ட்ரிக்டா, இங்கே பாரு வானதி, உனக்கு சமைக்க தெரியல, முதல்ல அதை கற்றுக்கிட்டு வந்து பொறுமையாக ஆனால் இப்போ எங்களால் பசியை தாங்கவே முடியல, ஏற்கனவே மத்தியானம் உன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டே என்னோட வயிறு இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு, ப்ளீஸ் எங்களோட நிலைமையையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, சமைச்சா என்னை கொல்லணும்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, ஆனால் வானதியும் கோவத்தில் நான் வரலன்னு சொல்லனாலும் இன்னொரு பக்கம் அவங்களுமே வயிற்றுக்குள்ளே சத்தம் கேட்குற மாதிரி தான் தோணுது, அதனால அவங்களுமே அவங்களோட கூட சேர்ந்து போய்கிட்டு ரோட்டு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது கூட வானதி, இருந்தாலும் என் சமையல் அவளுக்கு வராதில்லன்னு கேட்க, பாண்டியும் பல்லவனும் லைட்டாக அவங்கள மறைச்சு பார்க்க வானதியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா வானதி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போக, நைட்டு ஃபுல்லாக பாண்டியும் பல்லவனும் வானதியோட சமையலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக சேரன் சோழன் நிலான்னு சொல்லிட்டு 3 பேருமே வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான பாண்டியும், என்ன சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்க, அதுக்கு அவங்களுமே, ஆமாம் எல்லாம் போன வேலை முடிஞ்சிடுச்சு, அதனால நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். பல்லவனுடனே, ஏன்னா போன வேலை முடிஞ்சிடுச்சுன்னா எங்கே சந்தா நீயை காணோன்னு கேட்க, சேரன் அதுக்கு தயக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்க, சோழனும், இன்னும் 6 மாதத்தில் சந்தாவுக்கும் நம்ம அண்ணனுக்கும் கல்யாணம், நாங்கள் எல்லாத்தையுமே பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம், ஏன் நாளை கூட குறிச்சிட்டோம், ஆனால் என்ன கல்யாணம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பித்தாங்கிற இடத்துல தான் நடக்க போகுது, அங்கேருந்து தான் நம்ம சந்தாவை மறுபடி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறோம், அவங்களோட அப்பாவும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னு பெருமையோடு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியும், அதை எப்படி நீங்கள் ஒத்துக்க வச்சிங்க, சோழனுடனே அது எல்லாம் என்னோட திறமைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும், ஆமாம் நல்ல திறமை தான், நல்லா பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க, எப்படி இந்த கல்யாணத்தப்போ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இப்பயே எனக்கு பயமாக இருக்குது, இவங்க என்னடானா இவ்வளோ கூலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன், என்ன அண்ணி இவங்க அப்படி என்ன சொல்லிட்டு வந்தாங்க, ஏதாவது சீர் செய்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்துட்டாங்களா என்ன? நிலா அதுக்கு, ஆமாண்டா சீர் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 25 லட்ச ரூபாய் பணத்தையும் 30 பவுன் நகையையும் போட்டு அவங்க சந்தாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் அவங்களோட அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறமா பாண்டிக்கும் பல்லவனுக்கும் தலையே சுற்றுது. நடேசனும், என்னடா நடக்கிற காரியத்தையா பேசிட்டு வந்திருக்கீங்க, இப்படி பேசிட்டு தெரியாதனமா பொண்ணு அங்கேருந்து தூக்கிட்டு வர வேண்டியது என்னடா பேசிட்டு மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு சோழனும், இல்லை இன்னும் 6 மாதத்தில் மறுபடியும் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், நம்ம சொன்னபடி எல்லாத்தையுமே சந்தாவுக்கு செஞ்சிடலான்ற முடிவோடு தான் இருக்கேன். நிலாவும், இப்படி தான்
வந்ததுலேருந்து இப்படி தான் அங்கேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாவது தயவு செஞ்சு கேளுங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 2,00,000 பணத்தை கூட பெரட்ட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ இவ்வளோ இதையும் செய்யணும்னா எத்தனை லட்சம் செலவாகும். ஆனால் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருக்காங்களே. நான் என்ன சொல்லுவேன்னு புலம்ப ஆரம்பிக்கேன். ஆனால் சொல்லணும், இங்கே பாருங்க, நான் என்னோட கிட்னியை வித்தாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். சேராண்ணா நீ என்னை நம்புறலன்னு கேட்க இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையாகவே சோழன் என்ன அவங்களோட கிட்னியை விற்க போகிறாங்களா என்ன? அப்போது அது மூலியமாக தான் அவங்க இந்த கல்யாணத்தையே நடத்தணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்களா என்ன? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ சோழன் இந்த விஷயத்தை எப்படி தான் கையாள போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.